எடியே ரெண்டாவது ரவுண்ட்ல போறதுக்கு யாரடி காசு வச்சிருக்காங்க? போதும் வாங்க வாங்க. என்ன கோமதி போட்டிங்க நல்லா இருந்ததா? ஏங்க நீங்களும் போட்ல வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. எங்களை மட்டும் ஏத்தி விட்டுட்டு வந்துட்டீங்க. அம்மா எல்லாரும் போனா காசு எவ்வளவு ஆகுது? அதனால தான் நான் மட்டும் நின்னுட்டேன். ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா? அறிவு கொஞ்சமாவது இருக்குதா இல்லையா? நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? சுத்தி பார்த்துட்டு ஜாலியா இருக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம். அந்த போட்ல போய் சுத்தி பார்க்கலாம், ஜாலியா இருக்க சொல்லி தானே. இங்க வந்து காசு ஆயிடும், காசு காலி ஆயிடும், காசு நிறைய ஆயிடும் சொல்லி நிக்கீங்க. நான் சின்ன குழந்தையா? ஏங்க இங்க சின்ன குழந்தை இல்ல, பெரிய குழந்தை தான். வாய்ப்பு கிடைக்கும் போது அதெல்லாம் பயன்படுத்திக்கணும். இதோட திரும்ப நம்ம எப்போ இந்த மாதிரிலாம் சுத்தி பார்க்கறதுக்கு வருவோமோ, ஊட்டி கொடைக்கானல் எப்போ வருவோம் தெரியல. ஐயோ உங்களை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அண்ணா சரி பசங்களை கூப்பிட்டு பனி போய் ஆரம்பிச்சு குளிர ஆரம்பிச்சுட்டு நீங்களே கூப்பிடுங்க. எங்க நான் கூப்பிட்டா வருதுங்க. ரெண்டாவது ரவுண்டுக்கு போய் நின்று இருக்குங்க. அதுக்கு யார் காசு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஐயோ முதல்ல ஒரு வாட்டி போனதுக்கே காசு நிறைய செலவாய் போச்சு. இது வர ரெண்டாவது ரவுண்டு வரையா? ஏமா முதல்ல பசங்களை கூப்பிடு. இந்த பசங்க கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்குங்க. நானும் கூப்பிட்டு தான் இருக்கிறேன். இதுங்க இதே மாதிரி சொல்ற பச்சு கேட்காம இருந்து வச்சுக்கோங்க. அடுத்த வருஷத்துக்கு லீவுக்குலாம் எங்கேயா கூட்டு போத்தவல வீட்லயே வச்சு படிக்க சொல்லலாம். மா வந்துட்டோம்மா. ஏண்டி அக்காலாம் எங்கடி? அந்த சதீஷ் சஞ்சுலாம் எங்க? அப்புறம் பரிமா கடை பூண்டிங்க எங்க? எல்லாரும் எங்க? எல்லாரும் வந்துனே இருக்காங்கம்மா. இந்த ஒரு ரவுண்டு போயிட்டு வரதுக்கு எவ்வளோ காசு ஆகி போச்சு. இது ரெண்டாவது ரவுண்டு வேற காசு இங்கே கொட்டி அடி கிடக்குது. குழந்தைங்க பாவம் செல்லியுள்ள வீட்டில் இருக்குதுங்களே. சரி போய் சுற்றி காமிச்சிட்டு வரலாம் ஊட்டியை சொல்லிட்டு கூட்டு வந்தா ஒன்று ரெண்டு ரவுண்டு போவீங்களா? இதே மாதிரி பண்ணிருந்து வச்சுங்க. அடுத்த வருஷம் எங்கேயுமே கூட்டு வர மாட்டேன். வீட்லயே வச்சு வீட்டில் இருக்க வேலையை பாருங்கன்னு சொல்லிடுவேன். நீங்கள் கூப்பிட்டு குரலுக்கு நான் வந்துட்டேன். அங்கே வராது அக்கா அவகிட்ட கற்றுங்க. சும்மா யார் ஏமாந்தாங்களோ அவங்ககிட்டயே பேசி நிற்பீங்க. எங்க பார்த்தீங்களா எப்படி எதிர்த்து பேசுகிறானே? சரி விடுமா விடுமா. எல்லாம் நீங்கள் கொடுக்குற செல்லம் தாங்க. நீங்கள் கொடுக்குற செல்லம் தான். பெரியவங்க சின்னவங்க பயபக்தி கிடையாது, ஒரு மரியாதை மட்டும் கிடையாது. நான்லாம் எங்கள் அம்மா ஒரு குரல் கொடுத்தா நான் எப்படி வந்து பயந்து வந்து நிற்பேன் தெரியுமா? அரை மணி நேரமாக கத்தி எனக்கு போட்டுலேருந்து இறங்கி வாங்கடி, ரூமுக்கு போகிறா குளிர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற பற்றி ஒரு துளி கூட கேட்கல. ஏமா ஏமா இப்படி கொஞ்சம் பாருங்களேன். என்னடே அம்மா அடுத்த வாட்டி லீவுக்கு வந்து நம்ம கொடைக்கானல் போலாமா? என்ன கோவமா இருக்கிறா? போலாம் போலாம். உங்களை கூட்டணும் எல்லா இடத்துக்கும் போகலாம். அப்படியே சொல்கிற பற்றி கேட்குற பிள்ளைங்க தானே, உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டணும் போகலாம். சரிம்மா. அப்பா ரூமுக்கு போகிற வழியில் சாக்லேட்டு கடைலாம் நிறைய இருக்குப்பா. நம்ம சாக்லேட் வாங்கி போகலாம்ப்பா. வாங்கி போலாமா? அப்படியே ஊருக்குள்ள போய் சாப்பிட்றது கூட வாங்கிக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வர சொல்லியிருக்கோம்ப்பா. நான் ஊட்டிக்கு போகிறேன், உங்களுக்கு சாக்லேட்லாம் வாங்கி வந்து தரேன்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து வாங்கி கொடுங்கப்பா. இம்மா இங்கெல்லாம் வந்து ஜில்லுன்னு ஏசி போட்ட மாதிரி இருக்குது, ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குது ஊரே. இங்கெல்லாம் சாக்லேட்லாம் நல்லா இருக்கும். நம்ம ஊருக்குலாம் வாங்கி போட வச்சுக்க. நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு சாக்லேட் உருகி ஊற்றிடும். நம்ம ஊருக்குலாம் வாங்கி போக முடியாது. இங்கேயே வாங்கி இங்கேயே சாப்பிடுவோம். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லிட்டு வந்துருக்கேன்ப்பா. நான் சாக்லேட் வாங்க சொல்லிட்டேன். நம்ம ஊரில் கடையில் போய் வாங்கிட்டு ஊட்டியில் வாங்க சொல்லி கொடுத்துக்கலாம். எந்த வாங்கி வந்து எல்லாம் உருகி ஊற்றிடும். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? கண்டுபிடிச்சி உலகமே நம்ம ஊரில் வந்து வாங்கணும்னு தெரிஞ்சிச்சுன்னா வேற என்னமா பண்ணுறது? நம்ம காரில் அப்படி இப்படி ஏதாவது வந்து கூட பரவாயில்ல. நம்ம ட்ரெயினில் வந்திருக்கோம். எப்படி அது அந்த சூடு தாங்கும் அந்த சாக்லேட் சொல்லு? ஆமாம்லப்பா நீங்கள் சொல்கிறது சரிதான். நம்ம அடுத்த வாட்டியில் வரும்போது காரில் வரலாம்ப்பா. கார்லையாவது ஏசிலாம் போட்டிருக்கோம். சாக்லேட்லாம் கூலிங்கில் அப்படியே கரையாமல் இருக்கும்ல. என்ன குசு குசுன்னு பேசினிக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா. ஃப்ரெண்டுங்களுக்குலாம் சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கலாம். அதான் ரூமுக்கு போகிற வேலை நிறைய சாக்லேட் கடையில் இருக்குல்ல, சாக்லேட் வாங்கி போகலான்னு சொல்கிறான். ஆமாம் சாக்லேட் சாப்பிட்டது எது? அம்மா லூஸ் மாதிரி பேசாதம்மா. ஊட்டி சாக்லேட் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இங்கேயே தயாரிக்கிறாங்க. ஏன் நம்ம ஊரில் சாக்லேட்லாம் விற்குது இல்லையா? ஒரு பேக் 2 பேக்லாம் சூப்பர் சூப்பர் சாக்லேட்லாம் இருக்கு அனுப்பிச்சு கடையில். அங்கே போய் வாங்கிக்கலாம். இங்கே வேலை அதிகமாக சொல்லுவாங்க. என்னது ₹1 ₹2 சாக்லேட்டா? அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கேம்மா. நான் ஊட்டிக்கு போகிறேன், உங்களுக்குலாம் சூப்பர் சாக்லேட்லாம் வாங்கி வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் சாக்லேட்டு ஒயிட் சாக்லேட்டு அது இதுன்னு சொல்லியிருக்கேன். அவளுங்களும் வந்து ஓகே ஓகே சொல்லியிருக்காளுங்க. அது உங்களுக்கு வந்து ₹1 சாக்லேட் ₹2 சாக்லேட் வாங்கி தரலாம் சொல்கிறீங்களேம்மா? ஏண்டியா ₹1 சாக்லேட் ஒரு பாக்கெட் வாங்கணும்னு வச்சுக்கேன். அது 50 60 இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இங்கெல்லாம் சாக்லேட் வாங்கணும் வச்சு விலை அதிகமாக இருக்கும். பணக்காரங்க வாங்க சாக்லேட் தான் இங்கெல்லாம் விற்கும். அம்மா ரொம்ப விலைலாம் அதிகமாக இருக்காதும்மா, கொஞ்சம் தான்மா அதிகமாக இருக்கும். எனக்கு தெரியாதா? சொல்ல வந்துட்டேன் என்கிட்ட. எப்பா பாருப்பா சாக்லேட் வாங்கி தர மாட்டாங்களாம்ப்பா. நீ அல்வது அப்பா வாங்கி தர சொன்னல, இங்கே வாங்கி இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து இதே மாதிரி சாக்லேட் நம்ம ஊர்லேயே விற்கும், அங்கே வாங்கி கொடுத்துக்கலாம். என்ன? சரிப்பா. இப்போ எங்களுக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு வாங்கி தரீங்களா? வாங்கி தரேன். ஏன் போட்டிங் வரல கேட்டால் காசு செலவாகி போயிட்டுனாரு. பசங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறதுக்குள்ள காசுல செலவாகுது பிறகு. ஏம்மா இங்கே இருக்க சாக்லேட் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கம்மா, அப்புறம் தெரியும் உங்களுக்கு. விலை அதிகமாக கொடுத்து வாங்கினா எல்லா பொருளும் நல்லா தான் இருக்கும். சரி விடு எனக்கு ஒரு நாள் தான் வாங்கி தரோம். எடியே வரீங்களா இல்லையா? நாங்கள் போகிறோம். எடி மகா சதீஷ் சஞ்சு அனிதா சாக்லேட் வாங்கி தரோம், சீக்கிரம் வாங்க வாங்க. எங்க பார்த்தீங்களா எல்லாம் கூட்டு கலவானீங்க. சரி விடுமா. எப்போ நம்ம போய் சாக்லேட் வாங்கி இருக்கலாம். வருவாங்க பின்னாடி வாங்க. சரி வாங்க போலாம். ஏண்டியா தெரியாத ஊரில் தனியாக வரப்போறீங்க, தொலைஞ்சு போறீங்க. வாங்கடி. அப்பா நம்ம போய் சாக்லேட் வாங்க. வாங்கப்பா போய் நேரில் வாங்க. அப்பானா அப்பா தான் நல்லா அப்பா. பசங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து செல்லம் கொடுத்து கிடைக்கிறாருமா இவரு. இதுக்கெல்லாம் இன்னும் சின்ன குழந்தைங்களா? 7 கழுத வயசாகுது, அதுங்களும் சின்ன குழந்தைங்க மாதிரி பண்ணுதுங்க. இவரும் சின்ன குழந்தைங்களுக்கு வாங்கி தரமே வாங்கி கொடுத்துருங்க எல்லாத்தையும். வீட்டுக்கு போய் தான் இருக்கு அவருக்கு. நீங்கள் திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன். கோமதி பசங்களாம் கூட்டு பின்னாடியே வா. இவன் போலாம். ஜாலி ஜாலி ஜாலி. சரிம்மா போட்டில் போகும்போது பார்த்தீங்களா எவ்வளோ மீன் இருந்தது அதில்? சரி உங்களை எவ்வளோ நேரமாக கூப்பிடுறது? அப்பா தங்கச்சி வந்து சாக்லேட் வாங்க போயிருக்காங்க. உங்களுக்கு சாக்லேட்ல வேணாவா? ஆமா
அதுக்கு தான் அவளை உங்களை கூப்பிட்டு வரவே மாட்டீங்க நீங்க தான். மா சும்மா சொல்லி ஏமாத்துறீங்களேங்களா? சும்மா சொல்லலடி, நிஜமா தாண்டி. அப்பாவது சாக்லேட் வாங்கி தரதாவது நம்ம வீட்டாண்ட இருக்க கடையில் வாங்கி சாப்பிட்டாலே திட்டுவார், சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. இங்கே வந்து வாங்கி தராரு உங்களுக்கு? நம்மளாம் போங்க. ஐயோ பெரியப்பா வாங்கி தருவாரு கண்டிப்பா. நான் போறேன் பெரியப்பா கூட. பெரியப்பா நில்லுங்க, நானும் வரேன். சதீஷா நில்லே, பெரியப்பா கூட வா, வண்டியில வருது, தனியா போவாத. பெரியமா சீக்கிரம் வாங்க பெரியமா, அந்த பிளாக் சாக்லேட் ஒயிட் சாக்லேட்லாம் வாங்கணும் நானு. ஏம்மா முக்கியமான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்னடி? நாளைக்கு எல்லாருக்குமே ஸ்கூல் திறக்குறாங்கம்மா. ஐயோ 16ஆம் தேதி திறக்கணும்னு சொன்னாங்க. 2ஆம் தேதி எப்பயோ அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. இந்த சதீஷ் சஞ்சீவா ஸ்கூலுக்கு போகணுமே, உங்களுக்கு என்ன காலேஜ் திறக்கிறாங்க? அம்மா எங்களுக்குலாம் என்ன 10-15 நாள் ஆகும்மா காலேஜ் திறக்கிறதுக்கு. சதீஷ் சஞ்சுக்கு தான் நாளைக்கு ஓப்பனிங்கு. ஐயோ ஸ்கூல் திறக்கிறாங்களாமே. யாரை கேட்டு இதெல்லாம் டைமிங்லாம் மாத்துறாங்க? 16ஆம் தேதி ஓப்பன் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாங்க. 2ஆம் தேதி யார் மாத்தந்தே? என்ன சதீஷா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமே, நம்ம ஒரு ஊட்டியில் இருக்குமே, என்ன பண்றது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10th படிக்கிற பசங்க, இந்த +1 +2 படிக்கிற பசங்களாம் லீவ்லாம் போடாம ஸ்கூலுக்கு வரணும். நான்லாம் வந்து இப்போ தேர்ஸ்டே தானே போகிறேன், அதனால லீவ் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாரம் லீவ் போட்டாலும் மிஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க. டேய் ஸ்கூல் திறக்கிற அன்னைக்கு லீவ்லாம் போடக்கூடாதுடா. ஐயோ அந்த காலத்து ஆளுங்க மாதிரி இருக்காதீங்க தெரியுமா? என்னுடைய சித்திக்கு இந்த விஷயம் தெரியுமா? இதை நான் ஊர்ல இருந்து கிளம்பும் போதே கவனிச்சேன். எங்க அம்மாவுக்கு தெரியாம பார்த்துட்டேன். இந்த அக்கா இங்கே வாய் வச்சு சும்மா இருக்குதா? சித்திக்கு தெரியாதுமா. ஜூஜோ அவளுக்கு தெரிஞ்ச தாம் தும் குதிக்க போறாளே. பெரியமா பதட்டப்படாதீங்க, நான் பொறுமையா அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். நம்ம நாளைக்கு நல்லா ஊட்டி சுத்தி பார்த்துட்டு நான் நாளைக்கு நைட்டு தானே கிளம்ப போறேன், மறுநாள் வீட்டுக்கு போயிடும். அப்ப ஸ்கூலுக்கு போறேன், ஒரு நாள் தானே லீவு, அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. விடுங்க. ஸ்கூல் திறக்கிற முதல் நாளே லீவ் போட்டா அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? நீ உங்க அம்மா உங்க அப்பா அவன் தங்கச்சி எல்லாரும் மட்டும் கிளம்பி போங்க. போயிட்டு ஸ்கூல் திறக்கிற முதல் நாளே ஸ்கூலுக்கு போற வழியை பாருங்க. யூனிஃபார்ம் பேக் எல்லாம் வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் முதல்ல வாங்கிட்டோம். யூனிஃபார்ம் கூட தைக்க கொடுத்துருந்தோம், அதே வாங்கிட்டோம். இப்போ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு புக்லாம் வாங்க வேண்டிய வேலை மட்டும்தான். போயிட்டு அந்த வேலையை போய் பாருங்க. அப்போ நாங்கள் மட்டும் போனால் நீங்கள் மட்டும் இங்கே இருப்பீங்களா? ஊட்டி சுற்றி பார்த்துங்க. அஸ்கு பஸ்கு அவன் எப்படி போவான் பாருங்கம்மா. இது ஸ்கூல் திறக்க முதல் நாளே லீவ் போட்டோன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் வருஷம் ஃபுல்லாக அப்பப்போ லீவ் போட வேண்டியது வரும். அதனால முதல் நாளே லீவே போடக்கூடாது தெரியுமா? ராதிகா எங்க முதல்ல அவட்ட சொல்லணும். ஐயோ இந்த பெருமை எங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறாங்களா? எங்க ஆத்தா காதுல மட்டும் நாளைக்கு ஸ்கூல் திறக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்களே. என்ன முன்னாடியே சொல்ல மாட்டியா, நைஸாக மறைச்சி வச்சியா, போனியா வந்தியானே. இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. அம்மா சித்தியில் அங்கே பானிபூரி சாப்பிட்டு இருந்தாங்கம்மா. ஆமாம் பானிபூரி தான் இப்போ ரொம்ப முக்கியம் அவளுக்கு. சரிப்பா எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். நடடா இந்த பெரியமா இருக்க ஆர்வத்தை பார்த்தா நேராக இவங்களே இந்த ஸ்கூலில் விட்டுடுவாங்க போல இருக்கு நம்மள. அதுதான் ஊட்டி வேணா ஒன்றும் வேணா கவர்மெண்ட் வீட்டில் இருக்கலாம் சொல்லுது. இங்கே பேர் ஸ்கூல் அப்புறமா பொறுமையாக திறக்கணும்னு சொன்னாங்க. 2ஆம் தேதி தான் இப்போ திறந்துட்டாங்க. அதுதான் ஸ்கூல் லீவ் விட்ட உடனே ஊருலாம் சுற்றி பார்க்கறதுக்கு போகலான்னு சொன்னேன். அப்புறம் போகலாம் புளியம்பழம் இருக்கணும், மாங்காய் இருக்கணும்னு நீங்கள் தானே உட்காந்துருந்தீங்க. நான் எங்கே உட்காந்துருந்தேன், உங்கள் அம்மா தானே உட்காந்துருந்தாங்க. நீங்களாவது அவங்க கிட்ட சொல்லியிருக்கணும் முதல்ல நம்ம ஊர் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த புளியம்பழம்லாம் எடுத்துக்கலாம், மாங்காய்லாம் எடுத்துக்கலான்னு. நம்ம ஊர் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எல்லாமே காணாமல் போயிட்டுருக்கோம். கரெக்டாக சொன்னேன். யார் பிரச்சனை போயிருப்பாங்க தெரியாது. இல்லைன்னா அடிக்கிற மழையிலையா காற்றுலையா அதுக்கே தாண்டா விழுந்துடும், எல்லாரும் எடுத்துன்னு போயிடுவாங்க. ஸ்கூல் போகணும்னு நினச்சா ஒரு பக்கம் ஜாலியாக இருக்குது, ஒரு பக்கம் ஊர் சுற்றி பார்க்க முடியலையே கஷ்டமாக இருக்குது. டேய் படிப்பு தான் ரொம்ப முக்கியம் புரியுதா? படிப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் உழைக்க முடியும். இல்லைன்னு வச்சு கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும். உங்கள் அப்பா மாதிரி பெயிண்ட் அடிக்கிற வேலை தான் பார்க்கணும் புரியுதா? படித்து முடிச்சா வச்சுக்கேன் கம்ப்யூட்டரில் நல்லா வேலை பார்க்கலாம். பெரிய பெரிய ஆஃபீஸில் கூட நீ வேலை செய்யலாம். பெரிய பெரிய போஸ்டிங்காக இருக்குது பார்த்துருக்கியா நீ? IAS IPS அந்த மாதிரிலாம் நீ வேலைக்கு போகலாம். நல்லா படிச்சாதான் படிக்கணும்னு வச்சுக்கேன் அவங்க அப்பா மாதிரி உங்கள் அப்பா கூட பெயிண்ட் வேலைக்கு தான் போகணும். நீங்கள் வேறு எங்கள் அப்பா மாதிரியே பேசாதீங்க பெரியமா. அவர் தான் எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணியிருப்பாரு படி சொல்லிட்டு. நானும் இப்போ என்ன 12ஆவது படிக்கிறேன், நான் 3 தானே படிக்கிறேன். 5 விளையாடுது 50 விளையாதுன்னு சொல்லியிருக்காங்க புரிஞ்சுதா? இப்போ நீ படிச்சாதான் அந்த படிப்பு தான் நீ பெரிய வயசானாலும் உனக்கு மைண்டில் அப்படியே நிற்கும். பெரிய பையனாலும் நல்லா படிப்பேன். இப்போ நீ சரியாக படிக்கணும்னு வச்சுக்கேன், பெரிய பையனை மட்டும் நான் சரியாக படிப்பேன். அதான் நல்லா தான் படிப்போம். அம்மா சின்ன பையன் தாம்மா, அட்வைஸ் பண்ணியே கொள்ளாதீங்கம்மா. ஆமாம் நல்லதான் சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் கேட்கறதுக்கு. ஏம்மா சீக்கிரமாக ரோடை கிராஸ் பண்ணுங்க, வண்டிலாம் நிறைய வருது. ஒத்தி பானிபூரி கடையில் புது அப்படின்னாக்கா தெரியல. ஊர் உலகத்தில் என்ன நடக்குது எது நடக்குது அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டான். ஏம்மா எங்களுக்கு வேறு காலேஜுக்கு போகிறதுக்கு புது பேக்கெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. என்ன பையனை வாய் திறக்கலையான்னு பார்த்தேன். இன்னும் 15 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் வாங்கலாம். சரிம்மா அப்படியே காலேஜ் போகிறதுக்கு ஒரு 4 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருங்கம்மா ஆளுக்கு. ஏன் பீரோ ஃபுல்லாக அவ்வளோ துணி இருக்குது, அந்த ட்ரெஸ்லாம் யாருக்குன்னா கொடுக்க போறீங்களா என்ன? ஏம்மா போட்ட ட்ரெஸ்ஸே திரும்பிலாம் காலேஜுக்கு போட்டு போயிருக்க முடியாதும்மா. எல்லா பசங்களும் பாருங்கள் அங்கே எவ்வளோ டிசைனாக புதுசாக போட்டுன்னு வராங்க. நாங்கள் போட்ட ட்ரெஸ்ஸே போட்டு போகணுமா? போன வருஷம்லாம் அந்த ட்ரெஸ்ஸில் போட்டுன்னு போயிட்டோம். இந்த வருஷத்துக்கு புதுசாக ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. ஆமாம் உங்கள் அப்பா ஒருத்தர் சம்பாரிச்சு எல்லாத்தையும் உங்களுக்கு புதுசாக நான் வாங்கி தரேன். அவர் ஒருத்தர் சம்பாரிச்சு சாப்பாடு பார்க்கணும், 4 பேர் சாப்பிட்ணும், பத்தாவதுக்கு மாமன் மாமியார் இருக்காங்க 6 பேர் சாப்பிட்ணும், உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், பத்தாவதுக்கு உங்களுக்கு டிசைனாக ட்ரெஸ் வேறு எடுத்து தரணும். எவ்வளோ தாண்டி பார்க்கறது? அதுக்கு நாங்கள் பழைய ட்ரெஸ்ஸே போட்டுன்னு போவேன். தீபாவளி பொங்கல் பிறந்த நாள் சொல்லிட்டே எடுக்கிறீங்களே, அந்த ட்ரெஸ் என்ன பண்ணுறீங்க? பூஜை பண்ணி வச்சு நிற்கிங்களா? அதெல்லாம் போட்டுன்னு போங்க. ஏம்மா அதெல்லாம் ஜிகுன்னு இருக்குமா? அதெல்லாம் கோயில் திருவிழா ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அப்படின்னா போட்டுக்கலாம். காலேஜுக்கெலாம் போய் அந்த மாதிரிலாம் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போக முடியுமாம்மா? காலேஜ் எதுனா ஃபங்க்ஷன்னா மட்டும்தாம்மா அதெல்லாம் போட்டு போக முடியாது, தினமெல்லாம் போட்டு போக முடியாதும்மா.
அதுதான் சொல்கிறேன், ட்ரெஸ் வாங்கும் போதே காலேஜ் போட்டு போகிற மாதிரி வாங்குங்கண்ணே. நீங்கள் தான் நல்லா கிராண்டாக வேணும் வாங்கி வச்சு இப்போ காலேஜ் போட்டு போக முடியும்னு சொல்கிறீங்க. அம்மா நேரத்துக்கு தகுந்த மாதிரி இப்படியும் பேசுறாளுங்க அப்படியும் பேசுறாளுங்க. ஒன்றும் முடியல என்னால். எங்கள் அம்மாவே எவ்வளோ மேலே கூடாது, இந்த பெருமை எங்கன்னா வாயை தந்தா மூடுறாங்களா? ஏடி இது சாக்லேட் கடை தானே இது? ஆமாம்மா சாக்லேட் கடை தான் இது. ஏடி உங்கள் அப்பா வாங்கி காணமேடி, அவங்க ஒரு சாக்லேட் வாங்கி ரூமுக்கு போயிட்டாங்களோ? ஆமாம்மா சாக்லேட் வாங்கி ரூமுக்கு கிளம்பிட்டு உங்களுக்கு வாங்க வாங்க நம்ம சீக்கிரமா போகலாம். போகிறதுக்குள்ள சாக்லேட் காலி பண்ணிட்டு போகிறாங்க. வாங்க பெரியமா சீக்கிரம் வாங்க. டேய் நிலை பெருமை கூட வா, வண்டி வரது தனியாக போகக்கூடாதுன்னு சொல்லிக்கலாம் உன்னை. சீக்கிரம் வாங்க பெரியமா, சாக்லேட் காலி பண்ணி போகிறாங்க. எங்க வேகமாக நடந்து வரேன், கதை பேசுங்க. எம்மாடியா ஒரு வழியாக ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். என்ன குளிருதியம்மா. போகும்போதே சொன்னேன் உங்ககிட்ட இந்த சொட்டர் மப்பெல்லாம் எடுத்துக்கோங்க, கையில் குளிரும் சொல்லிட்டு. நீங்கள் தானே வேணாம் சொல்லிட்டு போனீங்க. ஏன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பும்போது அவ்வளோ குளிரவே இல்லையா? மணி 3 ஆகுது, அதுக்குள்ளே ஜிலு வந்துடுச்சு. எது மணி 3 ஆகுதா? மணி 5 ஆகுது. ஐயோ 5 ஆயிடுச்சு மணியே, அதனால தான் குளிருது. போங்க பேக்லேருந்து சொட்டரு மப்பெல்லாம் எடுத்து கட்டுங்க. போங்க. என்னைய பசங்களாம் கூப்பிட்டு மாடி பள்ளியில் ஆட போதுங்க, அப்புறம் ஜுரம் வந்துடும். வந்து நிற்காங்க பின்னாடி தான். என்னைய நம்ம கூட கணக்காக வந்தாலும் எங்கடி காணோம்? அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பேசினிருக்காங்க. வெளியில் நின்று இருக்காங்க. ஆமாம் நான் கூட வசந்திக்கு ஃபோன் பண்ண நினச்சேன், மறந்தே போயிட்டேன் பாரு. ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் ஊட்டிக்கு வந்தோம், இந்த மாதிரி போட்லாம் ஏறி நல்லா ஜாலியாக ரவுண்ட் அடித்தோம், அதெல்லாம் சொல்லுங்கள். இந்த மாதிரி மழை ட்ரெயினில் வந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லுங்கள். சொல்கிறேன். அவங்களும் வந்து தான் நல்லா இருந்திருக்கும். பசங்களுக்கு இந்த காலில் பச்சை அரண்டு பச்சை லீவ்லாம் விடுவாங்களே, அப்போ வேணா நம்ம அவங்க கூட்டு வரலாண்ணே. ஆமாம் அப்போயாவது கூட்டு வரணும். சரி அப்படியே 2 வார்த்தை பேசிட்டு வரேன். ஊருக்கு கிளம்பு நாள்லேருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல அவளுக்கு. பேசுங்க. அத்தா அப்படியே வசந்தி நான் கேட்டேன்னு சொல்லுங்கள். சொல்கிறேன். நீங்கள் சிக்னல் வருதுன்னு தெரியல, அந்த பின்னாடி பக்கம் போனால் தான் நல்லா சிக்னல் வந்தது. ஐயோ என்ன குளிருக்குமா. ஃபோனே பேசணும்னு சொன்னாங்க, பின்னாடி பக்கம் தான் சிக்னல் வருதுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? எல்லாம் திட்டு கொடுக்குங்களா தான் இருக்குது. எல்லாருக்கும் பானிபூரி வாங்கி வந்து வச்சிருக்கோம். பசங்களாம் வந்த பிறகு வச்சு கொடுக்கலாம். இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் இந்த பானிபூரி சாப்பிட சூப்பராக இருக்குது. இந்த வயசானலாம் கூட்டு வந்துட்டு தான் குளிருது நமக்கு பண்ணுதுங்க. வீட்டில் 2 நாள் இருக்க மாட்டேதுங்க, நம்மளுக்கு முன்னாடி கிளம்பி வந்துடுதுங்க. அப்புறம் குளிருது நமக்கு வந்து என்ன பண்ணுறது? சொட்டரும் போட மாட்டேதுங்க, மக்களும் கட்ட மாட்டேதுங்க. பெரிய தொல்லையாக இருக்குது. சின்ன பசங்களும் சொல்ல வச்சு கேட்டுருக்க பொழுது இந்த வயசானதான் கேட்க மாட்டேது. ஏன்டி நீ இங்கே தான் இருக்கிறியா? இப்போ தாங்க வந்தேன். ஏன்டி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னக்கா என்ன விஷயங்கா? ஐயோ இப்போ பூக்கம்பமே வெடிக்க போகுது இங்கே. தெரியுமா? நீ அமைதியாக இருக்க கொஞ்ச நேரம். என்னக்கா என்னாச்சு? அந்த சதீஷ் பையன் சொல்ல வச்சு கேட்கலையா? அமக்கல பண்ணி வந்தான் வழியில. அதுதான் என் கூடயே விடு நான் சொன்னேன். அவன் சொல்ல வச்சா கேட்க மாட்டான், போட்டிங்க வரும்போது என் கூட அமுச்சு விடுன்னு சொன்னேன். நான் கூட்டு வரேன், நான் கூட்டு சொல்ல கூட்டு நீ அவனை பற்றி தான் எனக்கு நல்லா தெரியுமே. நீ வேறு லூசு மாதிரி பேசினுக்காதரி. இது லூசா? கரெக்டாக சொன்னாங்க அப்படின்னா. எல்லாருக்கும் 2ஆம் தேதி ஸ்கூல் திறக்கிறாங்க, தெரியுமா தெரியாதா உனக்கு? இது 2ஆம் தேதியா? இல்லைக்கா 14ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு ஸ்கூல் திறக்கிறாங்கறாண்டி எல்லாருக்கும், சதீஷ்க்கு சஞ்சிக்கும். அச்சோ இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. நம்ம ஊர்ல ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது சொல்லிட்டு தான் ஸ்கூல் திறக்க தள்ளி போட்டுருந்தாங்க. அதான் மழை கீழே பெஞ்சு ஊர்லாம் குளுமையாக ஆகிப்போச்சு இல்லை, அதான் சீக்கிரமாக திறக்கிறாங்க போடுறது. நாளைக்குனா நம்ம வேறு இங்கே இருக்கணுமே, எப்போ ஸ்கூலுக்கு போகிறது? ஸ்கூல் திறக்க முதல் நாள் ஸ்கூலுக்கு போய் ஆகணுமே. என்ன சதீஷ் இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும் அண்ணா, தெரியாதுண்ணா. தெரிஞ்சுதான் உங்ககிட்ட மாதிரி தான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் சொல்லிட்டு இருந்தாங்க 2ஆம் தேதி திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. திறந்துட்டாங்களே. சரிக்கா அப்போ நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வாங்க. நானும் சதீஷ் சஞ்சய் எங்கள் வீட்டுக்காரு என் மாமியார் கூட நீங்கள் கூப்பிட்டு பொறுமை ஒன்றும் அவசரம் இல்லை, வந்து அது ஒன்றும் பண்ண போகிறது வீட்டில். நாங்கள் 4 பேர் மட்டும் வீட்டுக்கு போகிறோம். நான் ஸ்கூல் திறக்க முறைனாலே பசங்க ஸ்கூல் அனுப்பணும். அன்றைக்கி லீவ் போட்டுன்னு வச்சுக்கேன், வேலைக்கு ஆகாது. நம்ம இங்கே சுற்றி பார்த்துட்டு போகிறதுமா வந்தோம். 2 நாள் 3 நாள் இருக்கலாம் சொல்லிட்டு உடனே கிளம்புறேன்னு சொல்கிறீங்க. என்ன சொன்னேன்? நான் வர மாட்டேன், நான் பெருமை கூட நல்லா சுற்றி பார்த்து தான் வருவேன் எங்கள் ஊட்டி ஃபுல்லாகவும். இங்கே பாரு கொம்பு எடுத்து வச்சுக்க, உனக்கு பட்டையாக வீங்கின உடம்பு. திமிர் 8 நாளைக்கு உடம்பு முழுக்க. ஸ்கூலில் திறக்கிறாங்க, வருஷம் முதல் நாளே லீவ் போட்டுருவியா? கிளம்பு, சுற்றி பார்த்தது போதும். தெரியுமா நான் போக மாட்டேன் ஸ்கூலுக்கு. விடுடி அக்கா என்னக்கா சொல்கிறேன்? நீ ஸ்கூல் திறக்க முதல் நாள் லீவ் போடக்கூடாதுக்கா. இந்த விஷயம் மட்டும் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். இப்போ உடனே இப்போ கிளம்ப சொல்லுவார். நாங்கள் பஸ்ஸு கிஸ் ஏதாவது பிடிச்சி ஸ்கூலுக்கு போய் சேர்றோம். என்ன இப்போ கிளம்புனா தான் காலைல வீட்டுக்கு போக முடியும், ஸ்கூலுக்கு காலைல போக முடியும். ஏன்டி அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையாக ரெடி. ஏக்கா இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாதுக்கா, டைம் ஆச்சுக்கா. ஐயோ பாவம் சதீஷ் சஞ்சய் மட்டும் கிளம்புறாங்க போல இருக்கு ஊருக்கு. நீங்கள் எல்லாம் பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு வாங்க. சதீஷ் வா பேக்கில் எடுத்துக்கலாம். ஏம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருமா, இதோட நம்ம அடுத்த வருஷம் தான் வருவோம். ஸ்கூல் லீவ் போடலாம், ஒன்றும் மிஸ் திட்ட மாட்டாங்கம்மா. இங்கே பாரு இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுலாம் பேசுகிற வேலை வச்சுக்கதே. ஒழுங்காக கிளம்புனா கிளம்பு. ஏண்டி பிரியாணி இருக்கு, சுட வைக்க சாப்பிட்டு கிளம்புங்கடியே. சரி சுட வையே, நாங்கள் அதுக்குள்ளே ரெடியாக வரோம். வா துணி மணிலாம் கலைச்சி போட்டு எங்கே கிடக்குதுன்னு தெரியல. ஏக்கா சீக்கிரம் பிரியாணி சுட வை. அதுக்கு தான் ஸ்கூல் லீவ் விட்ட உடனே கிளம்பி வந்திருக்கணும். போகலாம் சொல்லிட்டு வீட்டில் இருக்க வர சேர்த்துக்கே கரெக்டாக போச்சு. புளியம்பழம் இருக்கேன், மாங்காய் இருக்கிறேன், அத்தை பண்ணுறேன் இத்தை பண்ணுறேன்னு முன்னாடியே வந்திருந்தா கொஞ்சம் 2 நாள் இருந்து சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கலாம். உங்களுக்கு புளியம்பழம் தானே முக்கியம், உங்களுக்கு மாங்காய் தானே முக்கியம், உங்களுக்கு பசங்க முக்கியமா என்ன, ஊட்டி முக்கியமா என்ன? வாங்க வீட்டுக்கே போகலாம். வீட்டில் போயிட்டு புளியம்பழம் உடிச்சு அதில் பட்டெல்லாம் எடுங்க. வாங்க வா வந்த இடத்துல கூட எங்கே சுற்றி பார்க்கறதுக்கு முடியுதா நம்மளால? என்னம்மா அப்படி பார்க்குறீங்க? நம்ம ஊருக்கு போலியா? அது இல்லைடா, நீ வர சும்மாடா. அக்கா எங்கள் வீட்டுக்கார கொஞ்சம் ஃபோன் பண்ணுக்கா. ஃபோன் பண்ணி அவங்க சீக்கிரம் வர சொல்லு. பானிபூரி வாங்குற கடையில் நின்று இருக்காங்க. சரி ஃபோன் பண்ணுறேன். பானிபூரி வாங்கி நிற்காங்க. எல்லாருக்கும் சேர்த்து வேணா சொன்னீங்க, உனக்கு மட்டும் வேணும் சொல்லியிருக்கியா? இந்த ரன்ன காலத்துலேருந்து பெரியம்மா எங்கன்னா அடங்குதா பத்தியா? எல்லாருக்கும் தானே வேணா சொல்லியிருக்கேன். சரி இம்மா பொறுமையாக பானிபூரி சாப்பிடாம நாளைக்கு கிளம்பலாமா ஊருக்கு? உனக்கு பானிபூரி முக்கியமா இல்லை ஸ்கூல் முக்கியமா? எவ்வளோ திமிர் பார்த்தியா? பானிபூரி நம்ம போகிற வழியே நம்ம சாப்பிட்டு நம்ம பங்கு வாங்கி போய்க்கலாம். நான் வர மாட்டேம்மா. வேற ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன் வர மாட்டேன்னா சொல்லக்கூடாது. படிப்பு தான் முக்கியம் தெரியல உனக்கு. அப்பா கூப்பிட்டு பேச சொல்லுவா அவங்ககிட்ட. வேணாம்மா காதில் ரத்தம் வர அளவுக்கு பேசுறமா. வேணாம்மா. சீக்கிரம் வா. பெரியம்மா பிரியாணி சொல்ல வச்சுருப்பாங்க, நம்ம ட்ரெஸ் மாற்றிங்க வந்து சாப்பிட்டு கிளம்பலாம். சரி ரொம்ப பாவமாக இருக்குது. என் குத்தம்மா
குத்தம்மா யாரு நானும் குத்தம் சொல்ல. அவள யூனிஃபார்ம் முன்னாடியே தச்சு வச்சு பேக்ல வாங்கியாச்சு. பச்சை பசு சோலையிலே பாடி வந்த பூங்குயிலே. சரி நான் போயிட்டு பிரியாணி சுட வைக்கிறேன். பானிபூரி வேணாம் வச்சுக்கேன், எல்லாருக்கும் தட்டில் வச்சுக்கிறேன். நம்மளும் சித்தி கூட கிளம்பிடலாமாம்மா ஊருக்கு? அப்படியே சொல்கிறா, எனக்கு கூட அதான் தோணுது. அவன் மட்டும் தனியாக அப்படி போவா. நம்ம வேணா ஒரு வேன் மாதிரி புக் பண்ணி நம்ம ஊருக்கு போய் சேர்ந்துடலாமா? ஏன்னா டக்குன்னு நமக்கு ட்ரெயினாக கிடைக்காது, பஸ்ஸில் போகணும், லேட் ஆகும். ஆமாம்மா, வேன்லேயே போயிடலாமா? சரி, உங்கள் அப்பா வந்தோடனே பேசி ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி கிளம்பிடலாம். ஏம்மா பிரியாணி போகிற வழியே சாப்பிட்டுக்கலாமா? சரி சரி, பிரியாணி, இந்த மீன், சிக்கன் 65 கொஞ்சம் இருக்குது, எல்லாத்தையும் நான் சுட பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். வண்டியில் போகும்போது சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம தாமதிச்சாலும் நம்ம வீட்டுக்கு போய் சேர்த்து லேட் ஆகிடும். எல்லாரும் ஒன்றா வந்தால் ஒன்றா வீட்டுக்கு போயிடலாம். தனித்தனியாக போகிறதுலாம் எனக்கு ரொம்ப சரிப்பட்டு வரல. நீ சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். இனிமேல் இந்த ஸ்கூல் லீவ் லாஸ்ட்லலாம் கிளம்பக்கூடாதுமா. அடுத்த வருஷம் ஸ்கூல் லீவ் விட்ட உடனே கிளம்பிடலாம். என்ன? ஆமாண்டி, அடுத்த வருஷம் 10 நாள் டூர் போட்டுக்கணும். ஸ்கூல் லீவ் விட்ட உடனே கிளம்புறதா கரெக்டாக இருக்கும். ஆமாம், சர்வீஸ் ஸ்கூலுக்கு போனால் அதுன்னு போயிருக்காங்க. ஆமாம்மா. ஏண்டி ஐயோ, உங்கள் அப்பாவும் தங்கச்சி சாக்லேட் வாங்க சொல்லிட்டு போனாங்க, எங்கடி யாரே காணா? வாணி உஷார்மா சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு வருவா. ஐயோ, டைம் ஆயிடும். ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர சொல்லி சீக்கிரமா. இங்கே 2-3 நாள் இருந்துட்டு சுற்றி பார்த்துட்டு போகலான்னு பார்த்தோம். ஒரே நல்ல கிளம்ப வேண்டியதாக இருக்கேன்.